சஞ்சலங்களை மாற்றுவதற்கு தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்ப போகிறார். Praise God, hallelujah. நீங்கள் விசுவாசியுங்கள். ஆவியானவர் வரும்பொழுது நிறைவானது, ஸ்தோத்திரம், நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும் என்கிற வார்த்தையின் பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சஞ்சலங்களை ஆண்டவர் ஒளிந்து போக பண்ண போகிறார். Praise God. இந்த வார்த்தையை மறுபடியும் கன்ஃபஸ் பண்ணுங்க. அவர் சஞ்சலம் நீங்க என்னை சந்தோஷப்படுத்துவார். அவர் சஞ்சலம் நீங்க என் குடும்பத்தை சந்தோஷப்படுத்துவார். அவர் சஞ்சலம் நீங்க என் கையின் பிரயாசத்தை சந்தோஷப்படுத்துவார். நீங்கள் சொல்ல சொல்ல உங்கள் சஞ்சலங்களை கர்த்தர் நீக்கி போட்டுவிட்டு உங்களை சந்தோஷத்தினால் ஆண்டவர் நிரப்ப போகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இந்த வசனத்தை மறுபடியும் நீங்கள் படித்து ஸ்தோத்திரம் கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிங்க. உன் துக்கத்தை எல்லாம் மாற்றுவேன், உன் இருதயத்தை நான் தேற்றுவேன், உன் ஆத்மாவை நான் தேற்றுவேன், உன் சஞ்சலம் நீங்க நான் உன்னை சந்தோஷப்படுத்துவேன். எவ்வளவு நாட்களாய் சஞ்சலத்தில் நீங்கள் அழுது கொண்டு இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. எவ்வளவு நாட்களாய் சஞ்சலத்தில் நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த சஞ்சலத்தோடு எத்தனை நாட்களாய் கூனி குறுகி உங்களுடைய வாழ்க்கையை நடத்தினீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்குத்தான் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். நீ இத்தனை வருஷம் சஞ்சலப்பட்டல, நீ இத்தனை வருஷம் வருத்தத்தை அனுபவிச்சல, அந்த சஞ்சலங்களை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தின் ஆவியானவரை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு